ஹாயில் வெல்கம் வியூவர்ஸ். நாங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எனக்கு பிடிச்ச பென் 23 ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி தான். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும். இந்த வீடியோ பார்க்க முன்னாடி இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பென் 23 வீடியோ பிடிச்சுன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நாம் பென் 23 பற்றி பார்த்துடலாம். எங்களோட பென் 23க்கு 13 வயசு தான் இன்னும் ஆகுது. இவர் பார்த்தீங்கன்னா ப்ளேமேஷன் 23 இருக்கார். அதனால தான் இவர் பென் 23ன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவரோட அப்பியன்ஸ் பற்றி பார்த்துடலாம். கொஞ்சம் இந்த பென் 23 கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கார் மாதிரி எனக்கு விளங்குது. உங்களுக்கும் ஸ்மார்ட் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பென் 23 ப்ளூ கலரில் தான் காட்டிருப்பாங்க, ப்ளூ கலராக. என்னோட பென் 23 பேண்ட், ஷர்ட், அவரோட கழுத்துலிக்கு மாலை எல்லாம் ப்ளூ கலர் தான். என்னோட பென் 23 கண் எல்லாமே ப்ளூ கலர் தான் அவருக்கு இருக்குது. இதுவே எங்களோட பென் 23 அப்பியரன்ஸ்ன்னு சொல்லலாம். எங்களோட பென் 23 வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ வாட்சுன்னு எங்களோட பென் 23 வச்சுருக்காரு. எங்களோட பென் 23 வித்தியாசமாக வச்சுருக்காரு ஹீரோ வாட்சுன்னு. இந்த வாட்சோட அப்பியரன்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா கிளாசிக் வாட்ச் பார்த்த மாதிரியே தான் இருக்கும். கொஞ்சம் முழுக்கவே ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது, சேமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கலரும் மாறி இருக்கும். இதுதான் இவரோட அப்பியரன்ஸ் பற்றி சொல்ல போனால். ஆனால் இவர் என்ன மாதிரி கேரக்டர்ன்னு பார்க்கலாம். ஆனால் இவர் மற்ற பென்டென்ஸ் மாதிரி ரொம்ப நல்லவர் தான். கெட்ட பென்டென்ஸ் மாதிரி இவரும் கெட்ட பென்டென்ஸ் கிடையாது, நல்ல பென்டென்ஸ் தான் எங்களோட பென் 23. ஆனால் எங்களோட பென் 23க்கு பணத்து மேலே கொஞ்சம் ஆசை கூடியாக இருக்கும். பப்ளிசிட்டிக்காக எங்களோட பென் 23 கொஞ்சம் வேலை செய்வார். ஆனால் கொஞ்சம் யார் பேச்சும் கேட்காம அவர்கிட்ட இஷ்டப்படி இருக்க காரணம், சின்ன வயசில் எங்களோட கிராண்ட்பா இருக்க மாட்டார் எங்களோட பென்டெனோட. யாருன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு இல்லை. எங்களோட பென்டெனுக்கு நல்லது கெட்டது எதுவும் தெரியாமல் எங்களோட பென் 23 இருப்பார். ஆனால் இவர் நல்ல பென்டென் தான் உண்மையை சொல்ல போனால். எங்களோட பென் 23 ஏலியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். எங்களோட பென் 23 ஏலியன்ஸ் எல்லாத்துக்கும் ப்ளூ கூட இருக்கும் ஏலியன்ஸில் மேலே. ஆனால் கொஞ்சம் லைட்டாக வித்தியாசமாக இருக்கும். என்னோட பென் 23 ஏலியன்ஸே கலராக வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. எங்களோட பென் 10 ஏலியன்ஸ் பேரும் வேறு வேறு மாதிரி தான் இருக்கும். எங்களோட உதாரணத்துக்கு கிரேமேட்டரை பார்த்தீங்கன்னா அவங்க பென் 23 என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரேமேட்டர்னு வச்சுருக்காரு அந்த பென் 23 கிரேமேட்டருக்கு. எங்களோட கிராண்ட் மாஸ்டருக்கு ரொம்ப மூணு தான் அவர் கிரேட் மாஸ்டர் வச்சுருக்காரு. எங்களோட பென் 23 பல ஏலியன்ஸ்க்கு பேரை மாற்றி தான் வச்சுருக்காரு. எங்களோட பென் கிட்ட இருக்கிற ஏலியன்ஸ் கொஞ்சம் ஏலியன்ஸ் எங்களோட பென் 23 கிட்ட இருக்காது. எங்களோட ஏலியனிக்ஸ் பென் 23 கிட்ட omnitrixல இல்லை. எங்களோட பென் 23க்கு எனிமீஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று சொல்லணும். எங்களோட பென் 23 வில்கேஸை பார்த்ததே இல்லை. எங்களோட வில்கேஸ்னால் யாருன்னு கேட்குறாரு எங்கள் பென் 23. எங்களோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா எங்களோட ஆஸ்மத்தெல்லாம் எங்களோட பென் 23க்கு எதிரன்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. எங்களோட பென் 23க்கு ஆஸ்மா நல்லது தான் செய்வார்னு அவருக்கு தெரியாது. எங்களோட ஆஸ்மத்தை கெட்டவர்னு நினச்சிக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் எங்களோட பென் புரிய வச்சு சுட்டு தான் எங்களோட பென் 23க்கு தெரியும் ஆஸ்மத் நல்லவர்னு. எங்களோட இதுவே போதும் எங்களோட பென் 23 டீட்டெயில்ஸுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனல் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ், பென் 23 சிங்களையும் கீழே
டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.